Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 59 part 2. ஓபன் பண்ணா சனமி ஒபனை இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கொலவெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ட்ரைனிங் கொடுத்து போர் அடிச்சு போச்சு. அதனால இவனுங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இப்படி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. ஆனா ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கானுங்களே தவிர எவனுமே டயர்டான மாதிரி தெரியல. அப்பந்தான் இடையில டொக்கிட்டோ வந்து நானும் இடையில ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். ஆக்சுவலா டொக்கிட்டோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் வரல, அவன் பல நாளா இப்படி நைட் டைம் ஆனா இங்க வந்துருவான். வந்து இவங்க கூட சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிறது. ஆமா, இந்த மாதிரி நைட் டைம்ல வந்து கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணினா டே டைம் ட்ரைனிங்ல உனக்கு பாதிப்பாகாதான்னு கேட்பான். அவன் என்னால ட்ரைனிங் எடுக்கிறவனுங்க வேணா அஃபெக்ட் ஆவானுங்க, எனக்கெல்லாம் எதுவும் ஆகாதுமா. சரி ரைட்டு, நமக்கு இதுதான் நிஜமான அஷிராஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு உடனே என்ன சொல்லுவான், டொக்கிட்டோ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான், சோ அவனுக்கு மரியாதை கொடுக்கிற விதமா ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் கூட சண்டை போடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஒபனே பிளஸ் சனமி ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் கூட சண்டை போடுவானுங்க. டொக்கிட்டோ அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி இல்ல, சும்மா பாஞ்சு பொலன்னு பொலந்து கட்டுவான். சரியான வேகம். அவன் காக்கா பார்த்துட்டு அப்படித்தான் அவன் ரெண்டுத்தையும் துவச்சு தொங்க போடு அப்படின்ட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கத்தும். உடனே சனமி கண்டாயி தூர போட்டு ஒரு போடு தெரிச்சிரும். எங்க வந்து வாய ஒண்ணுன்னு அறிவே இல்ல. இப்படி அவனுங்க போட்ட சண்டையில அந்த இடமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பள்ளத்தாக்குகள். ஒரு வழியா சண்டை போட்டு முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். எல்லாத்துக்கும் கண்ணா பின்னா அடி விழுந்திருக்கும், விழாமலாம் இல்ல. அது மட்டும் இல்லாம டயர்ட் ஆயிட்டானுங்க. இவங்களுக்கு இப்போதைக்கு தேவை என்னன்னா போக்கஸ்டா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் இவங்க மிஸ் பண்ணாலுமே நிறைய பேர் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததும் வேஸ்டா போயிருமே. காலையில டீமன் காப்ஸ் மெம்பர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும், நைட் ஆனா இவனுக்கு கூட சண்டை போட்டு ட்ரைனிங் எடுக்கணும். நல்லா தான் இருக்குதுன்னு டொகிட்டோ கிட்ட அவனோட ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்பான். தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கானே அவங்கள பத்தி. டான்ஜிரோ அன்னைக்கு வந்தான உடனே சனமி செம்மையா கடுப்பாவான். அவனுக்கு அடிப்பட்ட காயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டே வருது. எப்போ ஃபுல்லா ரெக்கவர் ஆகிறானோ அப்போ கண்டிப்பா உங்க இடத்துக்கு தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒபனை கிட்ட சொன்ன உடனே அப்படியா வரட்டும் வச்சு செஞ்சிடறான்பான். அதுலயும் சனமியோட கான்பிடென்ட் என்ன டீமன்ஸ் கூட சண்டை போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருப்பான். அதுக்காண்டி அஷிரா லெவலுக்கெல்லாம் அவனால சண்டை போட முடியுமா என்ன, நம்ம யாரு என்னன்னு காட்டுவோன்னு வெறியோட சொல்லுவான். கையில மாட்டினான்னா ஜூஸ் மாதிரி புளிஞ்சிருவான் போல. அப்படியே கட் பண்ணா டொக்கிட்டோ மறுபடியும் அடுத்த நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான்னு வைங்களேன். வழக்கம் போலதான் லொட்டுன்னு அடி வாங்குவானுங்க. அவ்வளவுதான், நீ இந்த டைம் செத்துருப்ப, நீ இப்ப செத்துருப்ப அப்படின்ட்டு ஒவ்வொரு டைம் அடிக்கும் போதும் சொல்லி அடிப்பான். இப்ப என்னன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவனு கூட சும்மா சண்டை போட்டா எந்த ஒரு பயமும் இல்லாம தான் சண்டை போடுவானுங்கன்னு. அதனால என்ன பண்ணிட்டான், நிஜமான ஸ்வாட யூஸ் பண்ணலாம் போய் கொண்டு வாங்கன்னு உடனே அத்தனை பேர்த்துக்கும் தூக்கி வாரி போடுது. ஏன்னா நார்மல் கட்டையில அடிச்சதே அங்கங்க வீங்கி புடைச்சு போய் இருக்குது. அவன் கத்திய வச்சு 4 போடு போட்டான்னா எல்லாருமே கொத்து போராட்டா மாதிரி ஆயிருவாங்களே. சண்டை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கத்தியோட ரெடி அனுப்பான். ஆனா ஆப்போசிட்ல நிக்கிறவனுக்கு தானே தெரியும் நிலைமை என்னன்னு. வாடா சண்டை போடலான்னு கூப்பிட்டா நடுங்குது, மூச்சு வாங்குது, பதறுது, வேர்த்து ஊத்துது. உடனே டான்ஜிரோ அவனை கூப்பிட்டு பேச போவான். ஆனா அதுக்குள்ளேயே ஆப்போசிட்ல இருக்கவன் அங்கேயே மண்டி போட்டு என்னால முடியாதும்பானா. நீ எப்படியும் நீ பிளைண்டா அட்டாக் பண்ண போறது இல்ல, அப்புறம் ஏன் நான் கவலை பண்ணுங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். பட் அவனுக்கு என்ன பயம்னா தெரியாம கத்தி பட்டுருச்சுன்னா எப்படியும் இந்த கத்தியை வச்சு சண்டை போடும்போது பேட்டில் நார்மலா இருக்காது, கண்ணா பின்னான்னு ஏதாச்சும் தெரியாம அவனுக்கு வெட்டு போட்டுருமோன்னு இவன் கவலைப்படுவான். ஏன் என்னன்னு கேட்டா அவன் நோட் பண்ணியிருக்கான், டொக்கிட்டோ நைட் எங்கேயோ போயிடுறான். ஆனா ரிட்டர்ன் வந்து அவன் காலையில குளிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் பாடியில ஏகப்பட்ட காயங்கள். அதை அவன் தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒத்தலம் கொடுத்து சரி பண்ணிக்குவான்னு வைங்க. என்ன இருந்தாலும் காயத்து மேல தண்ணியை வச்சு ஒத்தலம் கொடுத்தா மட்டும் சரியாவா ஆக போகுது. அதுல அவன் படுற கஷ்டம் எல்லாம் இவனுக்கு நல்லாவே புரியுது. அதனால நாங்களும் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. டொகிட்டோ என்ன சொல்லுவான், நீங்க எல்லாருமே உங்களோட முழு எஃபோர்ட்டை போடுறீங்க, பட் அதுக்காக எல்லாம் வின் பண்ண முடியும்லாம் சொல்ல முடியாது. அவனுக்கு டீமன் கையால இவங்க யாரும் சாகக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க எல்லாருமே ரொம்ப காலங்களுக்கு வாழணும், அது மட்டும் தான் என்னோட ஒரே ஆசை. அதுக்காக தான் நான் உங்களுக்கு அவ்வளவு ட்ரைனிங் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் சந்தோஷம், மெயினா டான்ஜிரோக்கு. ஏன்னா ரஃப் அண்ட் டஃபா பேசுறான், ஆனா அது எல்லாமே அவங்க நல்லதுக்காக. இப்படியே ஒரு 5 நாள் போகுது. டான்ஜிரோக்கும் டொக்கிட்டோக்கும் ஃபைட். மரக்கட்ட கத்தியில தான், ஒரிஜினல் இல்ல. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா நம்மால டொக்கிட்டோக்கு ஈக்குவலா நின்று டஃப் கொடுப்பானா. உடனே டொக்கிட்டோக்கு அவ்வளவு சந்தோஷம், அவனை பாராட்டிக்கிட்டே சண்டை போடுவான். இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி பேசுவான், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுக்கும் பாராட்டி தள்ளுறான். நம்மளால நம்பவே முடியல. கடைசியில என்ன சொல்லுவான், நீ எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணிட்டான். அவனுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவன் வந்து வெறும் 5 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு ஆச்சரியமா கேட்பான். ஏன்னா இதை முடிச்சிட்டானா இவன் அடுத்த ட்ரைனிங்க்கு கிளம்பலாம். அந்த டைம் பின்னாடி நைஸா மத்தவங்க எல்லாம் வந்து, பாஸ் நாங்க இங்க வந்து 14 நாள் ஆகுது, நாங்க இப்போ ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டோமான்னு ஆடிட்டே கேட்பானுங்க. தோட்ட பக்கட்ட பிஞ்சிரோ ரேஸ்கல்ஸ், கத்திய கூட ஒழுங்கா ஸ்விங் பண்ண தெரியல, எஸ்கே பாக்குறீங்களா, பிச்சு போடுவோம் பிச்சு, போங்கடா போய் பிராக்டிஸ் பண்ணுங்கடாமா. செப்பல்ஸ 4 வெட்டி நாக்க இழுத்து வச்சு சப்புன்னு அடிச்ச மாதிரி ஆயிருச்சு. உடனே நம்ம பையன் என்ன பண்ணலான்ட்டு அப்படியே பின்னாடி யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் டொகிட்டோ கிட்ட, வா நம்ம பேப்பர் ஏரோப்ளேன் கான்டெஸ்ட் வச்சுக்கலாம்பா. என்னடா புதுசா என்னமோ சொல்லிட்டு இருக்கேன்பா. டப்புன்னு அவன் கண்ணு முன்னாடியே ஒரு ஏரோப்ளேன் ரெடி பண்ணி
உன் ஏரோப்ளேனுக்கும் ஏன் ஏரோப்ளேனுக்கு சோடி போட்டு பாத்துக்கணும், சோடிம்பா. மேட்டர் என்னன்னா டொகிட்டோக்கு பேப்பர் ஏரோப்ளேன்னா ரொம்பவும் பிடிக்கும். அதனாலதான் அதை வச்சே அவனை கவுத்தலான்னு முடிவு பண்ணிட்டான். அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னா, கனமொழி இருக்காருல்ல, அவர்கிட்ட டொகிட்டோவோட ஹாபிஸ் எல்லாம் என்னன்னு கேட்கும் போது அவரு பேப்பர் ஏரோப்ளேன் சொல்லியிருப்பாரு. அது எப்படி கரெக்டா சொல்றீங்கன்னு கேட்டா, அங்க ஒரு டப்பா ஃபுல்லா பேப்பர் ஏரோப்ளேன் செஞ்சு வச்சிருப்பான். இப்ப என்னன்னா இவனுக்கும் அவனுக்கும் அந்த பேப்பர் ஏரோப்ளேனை வச்சு கான்டெஸ்ட், அதாவது யாரோடது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகுதுன்னு. அதுல டான்ஜரோ வின் பண்ணிட்டான்னா டீமன் காப்ஸ் கிட்ட இனிமேட்டு ஜென்டிலா மரியாதையா பேசணும். என்ன ஓகேவான்னு கேட்டவன சரி ரைட்டு நான் ரெடின்ட்டு அவன் போட்டிக்கு ரெடியாக போவான். அங்க இருந்த அத்தனை பேருக்கு ஆனந்த கண்ணீர் ஊத்தி தள்ளும். பரவாயில்ல இவ்வளவு நல்லவனா இருக்கியப்பான்னு. அப்புறம் என்ன கான்டெஸ்ட்டுக்கு 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. இப்ப என்னன்னா மொத்தம் 10 ரவுண்டு. யாரோட பிளேன் ரொம்ப தூரம் போகுதோ அவங்க வின்னு. சரி ரைட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே டைம்ல விடுவானுங்க. டொகிட்டோவோட பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போகும், எந்த ஒரு பிசுரும் இருக்காது. நம்ம பயலோட தான் கண்ணா பின்னான்னு சுத்தும். இது 1-2க்குன்னா பரவாயில்ல, அடுத்தடுத்து விட்டுக்கிட்டே இருப்பான். எல்லாமே கண்ணா பின்னான்னு தான் போகும். ஆனா அவனோடது ஒண்ணு கூட மிஸ் ஆகல. எல்லாம் சேர பண்ணுவானுங்க. கமான் டான்ஜரோ உன்னால முடியும்னு. கடைசியா விட்டு 6வது பேப்பர் பிளேனும் மண்ணை கவிருச்சு. நம்ம பையில மண்ணை கவிட்டான், தோத்துட்டான். ஒரு டைம் ஆச்சு அவனை பீட் பண்ணிடலாம்னு நினைச்சான். ஆனா இப்படி மண்ணை கவ்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் நானும் பேப்பர் ஏர்பிளேன் நல்லாவே விடுவேன், என்ன சேர்த்தீங்க, நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு அடுத்தடுத்து எல்லாருமே நானும் வர்றேன்னு சொல்லி அங்க இருந்த மொத்த பேரும் அவங்க ஸ்டைல்ல பேப்பர் ஏரோப்ளேன் ரெடி பண்ணுவானுங்க. இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும். நம்ம பையன் ரெடி பண்ற அந்த ஏரோப்ளேனை தான் டொகிட்டோவோட காக்கா வந்து கவுன்னு கவி துப்பிட்டு இதெல்லாம் ஒரு ஏர்பிளேனானு காரி துப்பிட்டு போகும். சரி அதுக்கப்புறம் எல்லாருமே ஏர்பிளேனை ரெடி பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். அப்படி பண்ணிட்டு அட்ட டைம்ல அத்தனை பேர் விடுவானுங்க. எதுவுமே அங்க எங்கன்னு சுத்தாது, எல்லாம் ஒரே மாதிரி போகும். பார்க்கவே நல்லா அழகா இருக்கும். அந்த டைம் பாத்தீங்கன்னா அத்தனை பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி எல்லாருமே சந்தோஷப்படுறத பார்த்துட்டு டொகிட்டோக்கும் அவ்வளவு சந்தோஷம். சோ இனி வந்து எல்லாத்துக்கிட்டையும் அவன் மொரட்டுத்தனமா பேச மாட்டான்னு வைங்களேன். இப்படி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் நம்ம டொகிட்டோவும் டான்ஜரோவும் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடுவானுங்க. என்னன்னா டான்ஜரோ கிட்ட டொகிட்டோ சொல்லிடுவான், முசன் கிபுட்சுஜி நெசுகோவை தேடி தான் இப்ப அலைஞ்சிட்டு இருக்கான், எப்ப வேணாலும் அவளை பிடிக்கிறதுக்காக வரலாம், நம்ம இனி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு உடனே அவனும் ஆமாம்பா. மேட்டர் என்னன்னா இப்பெல்லாம் டீமன்ஸுங்க எல்லாம் எங்கேயுமே வர்றது இல்ல. அந்த கிறுக்கு முட்டா பையன் என்ன பண்ணிருக்கணும், ஏதாவது தூரத்துல இருக்க ஊரை செலக்ட் பண்ணி அங்க டீமன்ஸ் இறக்கி விட்டுட்டு டைவர்ட் பண்ணி விட்டான்னா எல்லாருமே அங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேப்ல தான் அசால்ட்டா போய் அவன் நெசுகோவை தூக்கலாமே, அதான் டிவைட் பண்ணி ஈஸியா பிடிக்கிறது. பட் கிபுட்சுஜி எப்படி பண்ண போறான்னு தெரியல. இப்ப அதுக்காக தான் இவங்க எல்லாருமே இப்படி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா நெசுகோ வந்து நம்ம பைய கூட இல்ல, அவ சேஃப் அண்ட் செக்யூரா வேற ஒரு இடத்துல இருக்கா. அதுவே அவனுக்கு கவலையா இருக்குது. மிஷனுக்கு போகும்போது அவளை கூட்டிட்டு போலாம், பட் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்ப மட்டும் நெசுகோ வந்து கிபுட்சுஜி கைக்கு கிடைச்சிட்டானா அதுக்கப்புறம் இனிமேட்டு இப்படி மறைஞ்செல்லாம் வாழ மாட்டான். தைரியமா தெனாவட்டாவே தெருவில் திரிய ஆரம்பிச்சிருவான். டான்ஜரோ நான் அதுக்கு விட மாட்டேன், அவனை ஓட விட்டு சம்பவம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டயலாக் அடிப்பான். சரி இப்போதைக்கு நெசுகோ பத்தி அவனுக்கு கவலை இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா அவன் நம்புற ஒரு முக்கியமான ஆள் கிட்ட தான் அவன் இருக்கான், வேற யாரும் இல்ல சக்கோஞ்சி தான். அந்த மனுஷன் எப்படியும் அவளை பத்திரமா பாத்துக்குவாருன்னு வைங்களேன். அவன் டீமன்ஸோட வர்றதுக்குள்ள இங்க இருக்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி அவனை பொழந்துகிட்ட ரெடியா இருக்கணும். சரி சண்டேல தோக்க போறாங்களா இல்ல ஜெயிக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.